Hi friends, இது signals and systemல energy and power concepts பார்க்கிறோம். So அதுல first problem நம்ம solve பண்ணி பார்ப்போம். So problem என்னன்னா energy and power வந்து find பண்ணணும். X of t, so given signal வந்து energy signal இல்ல power signal அப்படின்றத find பண்ணதான் question. ஓகேவா? So ஒரு signal கொடுத்திருக்காங்க, இதான் நம்ம signal. அந்த signal வந்து energy signal இல்ல power signal அப்படின்றத find பண்றது கேட்பாங்க. So அப்படி கண்டுபிடிக்கணும்னா first நம்ம energy derive பண்ணணும், power derive பண்ணணும். So எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். and moreover நம்ம bracket வந்து parenthesis இந்த bracket கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து continuous time signals னு சொல்லியிருந்தோம். அப்ப continuous time signalsனா அதுக்கு எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா, பவருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். சோ எனர்ஜியோட ஃபார்முலா நம்ம பார்த்திருப்போம். limit t tends to infinity integral minus t to t modulus of x of t the whole square dt. சோ பவர்ல தான் நமக்கு வந்து என்னதுன்னா டினாமினேட்டர் டேர்ம் வரும். ஓகேவா? பவர்ல மட்டும் தான் நமக்கு டினாமினேட்டர் டேர்ம் வரும். சோ இங்க டினாமினேட்டர் டேர்ம்ஸ் நமக்கு வராது. சோ லிமிட் t tends to infinity integral minus t to infinity. நம்ம x of t யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். கொடுத்திருக்க क्वेश्चन தான் x of t. சோ x of t இருக்க இடத்துல நான் என்னோட क्वेश्चनல கொடுத்திருக்க வேல்யூஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் modulus of e to the power j theta வந்து என்னது 1. அப்போ e to the power j of இது ஃபுல்லா பிராக்கெட்ல இருக்கிறது ஃபுல்லா தீட்டாவா கன்சிடர் ஆகும். சோ modulus of e to the power j theta ஓட வேல்யூ வந்து 1. மத்த டேர்ம்ஸ் எல்லாம் அதே மாதிரி வந்துரும். சோ அதே மாதிரி நம்ம இன்டகிரேஷன் ஆஃப் a கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னா வேரியபிள். அதாவது நமக்கு இன்டகிரேஷன்ல என்ன நம்ம இந்த dt கொடுத்திருக்கோம்னா அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் வேரியபிள் வந்து t. ஓகேவா? அதே இது இந்த in terms of integral minus t to t 1 of dx ன்னு இருக்குன்னா integration of constant வந்து x. ஓகேவா? சோ பேசிக்கா integration of a constant is a variable. சோ 1 ஓட integration வந்து t. then நம்ம எப்ப அந்த integration சப்ளை பண்றோமோ, integration எப்ப சப்ளை பண்றோமோ அந்த லிமிட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல மாறிடும். minus t to t. then அந்த லிமிட் எப்படி சால்வ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். லிமிட் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது, இன்டகிரேஷன் லிமிட் நான் சொல்றேன். சோ அப்பர் லிமிட் என்னது பாசிட்டிவ் t. சோ பாசிட்டிவ் t ஃபார்முலால வந்து அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் என்னது மைனஸ் t. அதுதான் இங்க போட்டிருக்கோம். அப்ப என்னது t மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ். சோ t பிளஸ் t 2t. then இதுல t க்கு வந்து இன்ஃபினிட்டி கொடுக்கணும். சோ t யோட வேல்யூ இன்ஃபினிட்டி போட்டனா 2 into infinity. இன்ஃபினிட்டிவா ஒரு வேல்யூ இருக்கு, அது கூட நான் 2 மல்டிப்ளை பண்ணாலுமே எனக்கு இன்ஃபினிட்டிவான ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். சோ எனர்ஜி வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இன்ஃபினிட்டி அப்படின்றது கிடைச்சிருக்கு. then அப்ப எனர்ஜி இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. then என்ன பண்ணணும்? பவர் ஃபைண்ட் பண்ணணும். சோ பவரோட ஃபார்முலா என்னது? சேம் ஃபார்ம். நமக்கு வந்து சிக்னல் சேம் சிக்னலுக்கு தான் நம்ம பவரும் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ இந்த சிக்னல்ல வந்து பாரந்தசிஸ், அதாவது இந்த பிராக்கெட் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ். சோ கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு பவர் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். சோ பவர் லிமிட் t tends to infinity 1/t ன்ற ஒரு டேர்ம் மட்டும் தான் அந்த எனர்ஜி ஃபார்முலால இருந்து எக்ஸ்ட்ராவா வரும். சோ அதே மாதிரி சப்ளை பண்றோம். 1/2t ன்ற டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ராவா வரும். modulus of e to the power j theta is 1. so integration of 1 is will be a variable. so t. then next வந்து 1/2t மட்டும் இங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கும். then இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது நமக்கு 2t ன்னு வந்துருச்சு. இங்க நமக்கு 1/2t ன்ற ஒரு டேர்ம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ இப்போ நமக்கு இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோம்னா 2t யும் 2t யும் கேன்சல் ஆயிடுச்சுனா லிமிட் t tends to infinity of 1. சோ இங்க t ன்ற டேர்ம் இருக்கா? இல்ல. சோ லிமிட் நமக்கு சப்ஸ்டிடியூஷனே கிடையாது. ஆன்சர் என்னது 1. பவரோட யூனிட் வந்து வாட். So energy வந்து infinity, power வந்து 1 கிடைச்சிருக்கு. So hence the given signal is a power signal. So power ஓட வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா அது வந்து power signal. ஓகேவா? So energy values வந்து இன்ஃபினிட்டிவா இருக்கு, பவர் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. இப்ப பவருக்கு வேல்யூ கிடைச்சிருக்குன்னா அது வந்து பவர் சிக்னல். இன் கேஸ் நமக்கு பவர் வந்து சம்திங் கொடுத்துட்டு 0 கொடுத்திருக்காங்க, எனர்ஜி வந்து சம் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்கன்னா எனர்ஜி தான் நம்மளோட சிக்னல். ஓகேவா? சோ இங்க வந்து நமக்கு கொடுத்திருக்க சிக்னல் இஸ் a பவர் சிக்னல். சோ இத பேஸ் பண்ணி இன்னொரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். சோ தட் எனர்ஜி அண்ட் பவர் கான்செப்ட்ஸ் புரிஞ்சிரும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி மாடல். சோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.